வணக்கம். நான் உங்க சிவகாமி முத்துக்கருப்பன். இன்னைக்கு டு பி ரெட் தொடர்ல நீங்க கேட்க போறது ஒரு வித்தியாசமான புத்தகத்தை பத்தி. இது ஒரு ஆங்கில புத்தகம். ஆனா அந்த புத்தகத்தை நீங்க ஏன் படிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்ல போறேன். நேத்து எல்லாரும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஸ்டேட்டஸ் ஸ்டோரிஸ் வச்சிருந்தீங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்பா அப்படிங்கிற உறவு எவ்வளவு ஸ்பெஷல் இல்லையா? எனக்கும் எங்க அப்பா ரொம்ப ஸ்பெஷல். அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த வாரம் நம்மளோட டு பி ரெட் தொடர்ல நாம அப்பாக்களுக்கான ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு. அதுவும் கண்டிப்பா இந்த புத்தகத்தை பத்தி தான் சொல்லணும்னு முடிவெடுத்தேன். ஒரு நல்ல புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு அப்பாவுக்கும் இந்த புத்தகத்தை நாங்க பரிந்துரைக்கிறோம். உலகம் முழுவதும் பல தந்தைகளின் பார்வையையே மாற்றிய ஒரு புத்தகம்தான் டாக்டர் மெக் மீக்கர் எழுதிய ஸ்ட்ராங் ஃபாதர்ஸ் ஸ்ட்ராங் டாட்டர்ஸ் 10 சீக்ரெட்ஸ் எவ்ரி ஃபாதர் ஷுட் நோ. பொதுவாகவே பெற்றோர் வளர்ப்பு பற்றிய புத்தகங்கள் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையேயான உறவு ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது என்பதை மிக அழகாகவும் அறிவியல் ஆதாரங்களோடும் வாழ்க்கை அனுபவங்களோடும் சொல்கிற புத்தகம் இது. ஒரு நல்ல அப்பா ஒரு மகளின் வாழ்க்கையை எப்படி வடிவமைக்கிறார் என்ற கேள்விக்கான பதில்தான் இந்த புத்தகம். இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திரையோடு வாழ்கிறோம் இல்லையா? மொபைல், சமூக வலைதளங்கள், வேலைப்பளு, வேகமான வாழ்க்கை, இவை எல்லாம் நம்ம குடும்பங்களில் நம்ம குடும்ப உறவுகளுக்கு இடையே ஒரு தெரியாத தூரத்தை உருவாக்கி இருக்கின்றன. அப்படிப்பட்ட காலத்தில் மகளுக்கு உலகம் முழுவதும் பலர் இருந்தாலும் அவள் முதலில் நம்பி கையை பிடிக்க விரும்பும் மனிதர் அவளுடைய தந்தையாக இருக்க வேண்டும் என்று இந்த புத்தகம் வலியுறுத்துகிறது. தந்தை என்பவர் வெறும் சம்பாதித்து குடும்பத்தை நடத்துபவர் மட்டுமல்ல. அவர் ஒரு மகளின் முதல் நண்பர், முதல் பாதுகாப்பு உணர்வு, முதல் முன்மாதிரி மற்றும் அவர் அவளுக்கென்று ஒரு சுய மதிப்பை உருவாக்கி தரக்கூடிய முக்கியமான மனிதர் என்பதை இந்த புத்தகத்தில் சின்ன சின்ன கதைகளாக காணலாம். ஒரு மகள் தனது தந்தையிடமிருந்து அன்பையும் மரியாதையையும் கவனத்தையும் பெற்றால் அவள் எதிர்காலத்தில் நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்கவும் தன்னம்பிக்கையுடன் வாழவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஆசிரியர் கூறுகிறார். இந்த புத்தகத்தின் மிகவும் சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், இது பெரிய கோட்பாடுகளை மட்டும் பேசுவதில்லை. அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய சிறிய விஷயங்களின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. மகளுடன் தினமும் சில நிமிடங்கள் பேசுவது, அவள் சொல்வதை கவனமாக கேட்பது, அவளுடைய சிறிய வெற்றிகளை கூட கொண்டாடுவது, அவள் தவறு செய்தாலும் தீர்ப்பளிப்பதை விட வழிகாட்டியாக இருப்பது, இவை போன்ற எளிய செயல்கள்தான் வாழ்நாள் முழுவதும் நிலையான உறவுகளை உருவாக்குகின்றன என்பதை இந்த புத்தகம் கூறுகிறது. இந்த புத்தகம் தந்தைகளுக்கு மட்டுமல்ல, அம்மாக்கள், ஆசிரியர்கள், குடும்ப உறுப்பினர்கள், குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ள விரும்பும் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். குறிப்பாக என் மகளுடன் இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும், அவள் எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்பி வர வேண்டும், நான் ஒரு நல்ல தந்தையாக இருக்கிறேனா என்று தங்களை தாங்களே கேட்கும் ஒவ்வொரு தந்தையும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் இது. ஏன்னா குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு பொருட்கள் அல்ல, அவர்கள் எப்போதும் நம்மை நம்பி வரக்கூடிய மனிதராக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு மகளின் மனதில் என்ன நடந்தாலும் என் அப்பா என் பக்கம் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை உருவாக்குவது எந்த வெற்றியையும் விட பெரிய சாதனை. அதைதான் இந்த ஸ்ட்ராங் ஃபாதர்ஸ் ஸ்ட்ராங் டாட்டர்ஸ் புத்தகம் நமக்கு நினைவூட்டுகிறது. அடுத்த டு பி ரெட் பகுதியில் இன்னொரு அருமையான புத்தகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாசிப்பும் வளர்வோம்.